இந்த வீடியோவில் ப்ராமிசஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். எஸ்பெஷலி இன் ஜாவா ஸ்கிரிப்ட். தென்னா என்ன, கேட்ச்னா என்ன, ஃபைனலினா என்ன அப்படின்றத கற்றுக்கலாம். அண்ட் வாய் திஸ் இஸ் தி வைப் கோடிங் மாஸ்டர் கிளாஸ். We are trying to become one of the world's finest AI automation developers. அதுக்காக. So without any delay, let's get started. ப்ராமிஸ்னா என்ன? அந்த நேம் சொல்லுது இல்லையா, ப்ராமிஸ். அதுதான் ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு, மச்சான் நான் உனக்கு நாளைக்கு பிரியாணி வாங்கி தரேன்டா அப்படின்ட்டு. 3 விஷயங்கள் நடக்கும் இல்லையா. அவர் ப்ராமிஸை கீப் அப் பண்ணுறாரு, பிரியாணி வாங்கி தராரு, சக்ஸஸ், பிரியாணி சாப்பிட்றோம். இல்லை காணாமல் போயிடுறாரு, ஃபெயிலியர் ஆகுது. நம்ம ஃபோன் போட்டு பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னியே, எங்கடா போன, எங்கடா போய் தொலைஞ்ச, கத்துறோம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி நம்ம அடுத்த வேலையை வாழ்க்கையில் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா. பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம், இல்லை சாப்பிட்லன்னா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நடக்கும். இதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ராமிஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ராமிஸில் 4 விஷயம் இருக்குது. முதல்ல அந்த ப்ராமிஸ் ஆக்சுவலாக பிரியாணி. தென் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராமிஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும் தென்னு. ஸோ வி வில் ஈட் த பிரியாணி. கேட்ச்ன்ற ஒரு விஷயம் என்னென்னா ஃபெயிலியர் ஆகிறப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வி மாக் த ஃப்ரெண்ட் இல்லையா. ஃபோன் போட்டு கலாய்ப்போம், எங்கடா போச்சு பிரியாணி, கலாய்ப்போம். அண்ட் ஃபைனலி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, பிரியாணி சாப்பிட்டுட்டோ சாப்பிட்லையோ நம்ம போயிட்டு வைப் கோடிங் கற்றுக்க தான் போகிறோம் இல்லையா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் டிபி அப்டேட் பண்ணுற ஒரு டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு ப்ராமிஸாக ஃபைலை ரீட் பண்ணி டிபி அப்டேட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் ஜாவா ஸ்கிரிப்டில். இப்போது அந்த ஃபைலை ஒழுங்காக ரீட் பண்ணி டிபி அப்டேட் ஆச்சுன்னா என்ன வரும், ஒரு மெசேஜ் வரும், டிபி அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வரும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு எரர் வந்ததுன்னா என்ன ஆகும், எரர் ரீடிங் ஃபைல், அந்த என்ன எரரோ அதை சொல்லும். அண்ட் ஃபைனல் என்ன நடக்கும், அந்த ஸ்க்ரீனை காட்டும். என்னவா இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனை காட்டும் இல்லையா. ஒன்று உங்களோட டிபி அப்டேட் ஆகி காட்டும், இல்லை பழைய டிபியோடவோ இல்லை டிபிஐ இல்லாமலோ அந்த ஸ்க்ரீனை காட்டும் இல்லையா. ஸோ ப்ராமிஸ், தென் கேட்ச், ஃபைனலி. இதுதான் இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது கோடில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ இப்போது ஒரு 4 ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. என்ன இந்த 4 ஃபங்க்ஷன்னா, முதல்ல ஈட் பிரியாணி இல்லையா. முதல்ல அதை சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம கால் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அந்த ப்ராமிஸ். ஸோ பிரியாணி போயிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஜஸ்ட் console.log ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் மார்க் ஃப்ரெண்டு. ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு மார்க் பண்ணுறோம். ஸோ console.log மார்க்கிங் ஃப்ரெண்ட். அண்ட் லேர்ன் வைப் கோடிங். ஃபைனலாக என்ன பண்ணணும், நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டோ இல்லை சாப்பிடாமலோ ஃபோனை கலாய்ச்சிட்டோ, ஃபோன் போட்டு ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டோ நம்ம போயிட்டு we are going to learn vibe coding. ஓகே, ஸோ அது நடக்க போகுது. அண்ட் இப்போ அவங்க பிரியாணி வாங்கி கொடுத்தானா இல்லையா அப்படின்றது வந்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனில் டிட்டர்மைன் பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா பிரியாணி வாங்கி கொடுத்தான் அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நான் வந்துட்டு ட்ரூனே வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போது அந்த ப்ராமிஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கால் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ லெட் ஃப்ரெண்ட் ப்ராமிஸ், இதுதான் அந்த ப்ராமிஸ் ஃபங்க்ஷன். ஈக்குவல் டு நியூ ப்ராமிஸ் அண்ட் தென் ரிசால்வ் ரிஜெக்ட் அப்படின்ற பேராமீட்டர்ஸை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளே நம்ம பாடி ஆஃப் தி ப்ராமிஸ் எழுதுகிறோம். ஸோ இப்போது பாட் பிரியாணின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே அவன் பிரியாணியை பை பண்ணானா இல்லையா அப்படின்றத நாம் வந்துட்டு கொடுக்குறோம். ஓகே, இந்த இடத்துல பிரியாணியை அவன் பை பண்ணானா இல்லையா. ஸோ இப்போ அது ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ரிசால்வ்ன்றது கால் ஆகும். ஸோ ரிசால்வ் தான் என்னது, சக்ஸஸ். ஸோ இப்போ அவன் பிரியாணி பை பண்ணலன்னா இந்த ரிஜெக்ட்ன்றது கால் ஆகும். ஓகே, ஸோ இது ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 ஃபங்க்ஷன்ஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை இங்கே பிரியாணி அவன் பை பண்ணா அப்படின்னா ரிசால்வ்ன்றது கால் ஆகும், அவன் பிரியாணி வாங்கி தரலன்னா ரிஜெக்ட்ன்றது கால் ஆகும். அதே தான் இப்போ வாட்ஸ்அப் டிபியில் இதே மாதிரி ஒரு ப்ராமிஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வாட்ஸ்அப் டிபியை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபைல் கரெக்டாக ரீட் ஆச்சுன்னா ஃபைல் ரெட்டு அப்படின்றத பண்ணலாம். ஃபைல் ரீட் ஆகலையா இந்த இடத்துல, அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்ட் ப்ராமிஸ்ன்ற ஃபங்க்ஷன், இப்போ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். .denனில் ஈட் பிரியாணி அப்படின்ற ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. ஓகே, அது பண்ணிங்கன்னா தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. ஈட் பிரியாணின்றத ஃபங்க்ஷனை எப்பவுமே கால் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஃபங்க்ஷனை நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்துட்டு அந்த இது தேவையில்லை. ஓகே, ஸோ அதை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல .then இந்த ஈட் பிரியாணி என்ன நடக்கணும், சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா என்ன நடக்கணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது எரர் வந்ததுன்னா ஃப்ரெண்டை மார்க் பண்ணணும், அதுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அண்ட் ஃபைனலி அது சக்ஸஸ் ஆச்சோ சரி ஃபெயிலியர் ஆச்சோ சரி என்ன பண்ணணும்,
we are going to learn vibe coding. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் eat பிரியாணி. ஓகே, ஏன்னா சக்ஸஸ் ஆச்சு இந்த இடத்துல ட்ரூ. அண்ட் தென் நம்ம வைப் கோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட் தரல, நம்ம ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன நடக்கும்? மாக்கிங் ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டு ஃபோனை போட்டு சத்தம் போட்டுட்டு நம்ம வைப் கோடிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரைட், அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.